வணக்கம். உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச வம்சங்கள்ல ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட பாண்டிய வம்சம். ஆனா நம்மில் பலருக்கும் அவங்களோட பிரம்மாண்டமான வரலாறு சரியா தெரியாது. இந்த பகுதியில அவங்களோட அந்த 2000 வருஷ காவியத்தை தான் நாம பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? சோழர்கள்னு சொன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு டக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா ஒரு 3 பாண்டிய மன்னர்களோட பேரை உங்களால உடனே சொல்ல முடியுமா? நம்மில் பலருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட முக்கியமான புள்ளி. பாண்டியர்களோட ஆட்சி எவ்ளோ காலம் நீடிச்சதுன்னு தெரியுமா? 1-2 வருஷம் இல்ல, 2000 வருஷத்துக்கும் மேல. ஆமாங்க, 2000 வருஷம். வாங்க, அவங்களோட இந்த மாபெரும் கதைய நாம இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, பாண்டியர்களோட கதைய அதோட ஆரம்பத்துல இருந்தே பார்ப்போம். மூவேந்தர்கள்னு சொல்ற சேர, சோழ, பாண்டியர்கள்ல ரொம்பவே பழமையானவங்க பாண்டியர்கள் தான். அவங்களோட வரலாறு சங்க காலத்துக்கும் முன்னாடி புராணங்கள் வரைக்கும் போகுது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சோழர்கள் தங்களை சூரிய வம்சம்னு சொல்லிக்கிட்டாங்க, அவங்க சின்னம் புலி. ஆனா பாண்டியர்கள் தங்களை சந்திர வம்சம்னு சொன்னாங்க, அவங்க கொடியில இருந்தது ரெட்டை மீன் சின்னம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோழர்கள் அவங்க நாணயங்கள்ல சமஸ்கிருத எழுத்து பயன்படுத்தினப்போ பாண்டியர்கள் ரொம்ப பெருமையா நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறிச்சாங்க. பாண்டியர்கள் பழமையானவங்கன்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2400 வருஷத்துக்கு முன்னாடியே கிரீக்க வரலாற்று அறிஞர் மெகஸ்தனிஸ் அவங்கள பத்தி எழுதியிருக்கார். அது மட்டும் இல்ல, சக்கரவர்த்தி அசோகரோட கல்வெட்டுகள்லயும் பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்கு. மதுரையில இருக்க மாங்குளம் குகையில கிடைச்ச தமிழ் கல்வெட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேரை ரொம்ப தெளிவா சொல்லுது. இதெல்லாம் அவங்க எவ்வளோ பழமையானவங்கன்றதுக்கு சந்தேகமே இல்லாத சாட்சி. பாண்டியர்களோட நீதி தவறாமைக்கு ஒரு கதை இருக்கு. பொற்கை பாண்டியன் ஒரு மன்னர் தெரியாம ஒருத்தருக்கு தப்பான தீர்ப்பு சொல்லிட்டதா உணர்ந்தப்போ அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தான் கையையே வெட்டிக்கிட்டார். நீதிக்காக இந்த அளவுக்கு போன குணம் தான் அவங்க ஆட்சியோட அடித்தளமாவே இருந்திருக்கு. பாண்டியர்களோட வரலாறு ஒரு நேர்கோட்டுல போன கதை கிடையாது. பலமுறை விழுந்து திரும்ப திரும்ப எழுந்த ஒரு கதை. அவங்களோட முதல் பெரிய எழுச்சியை பத்தி இப்ப பாப்போம். தமிழ்நாட்டோட வரலாற்றுல ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. களப்பிரர்கள்னு ஒரு கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ மூவேந்தர்களுமே இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. அந்த இருட்டை எல்லாம் விலக்கி சாம்பல்ல இருந்து பாண்டிய ஆட்சிய மறுபடியும் உயிர்ப்பிச்சவர் தான் கடுங்கோன். கடுங்கோன் ஆரம்பிச்ச இந்த புது சகாப்தத்தை இடைக்கால பாண்டியர்கள் காலம்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு பெரிய போட்டியா இருந்தது பல்லவர்கள். தமிழ்நாட்டை யாரு ஆள்றதுன்னு இவங்க 2 பேருக்கும் பல நூற்றாண்டு போர் நடந்துட்டே இருந்துச்சு. பல்லவர்களுக்கு அப்புறம் பாண்டியர்களுக்கு ஒரு புது, இன்னும் சொல்லப்போனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எதிரி உருவானாங்க. அதுதான் சோழ பேரரசு. இவங்களுக்குள்ள நடந்த சண்டை வெறும் ஆட்சிக்கு நடந்த சண்டை இல்ல, அது ஒரு பெரிய பழிவாங்கல் கதை. சோழர்கள் அவங்க அதிகாரத்தோட ருச்சத்துல இருந்தப்போ பாண்டியர்களை ரொம்பவே கேவலமா அவமானப்படுத்தினாங்க. பாண்டிய மன்னர்கள் முடிசூட்டிக்கிற புனிதமான மண்டபத்தை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த இடத்துல கழுதைய வச்சு உழுதாங்க. ஒரு வம்சத்துக்கு இதைவிட பெரிய அவமானம் இருக்கவே முடியாது. ஆனா அந்த அவமானத்துக்கு பழிவாங்க ஒரு பாண்டியன் வந்தான். அவன் பேரு மாரவர்மன் சுந்தர பாண்டியன். அவன் எவ்வளவு கோபத்தோட இருந்தான்றதுக்கு அவனோட கல்வெட்டே சாட்சி. அதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அவன் பழிவாங்கின விதம் ஒரு சினிமா கதை மாதிரி இருந்துச்சு. முதல்ல சோழர்களோட தலைநகரங்களான தஞ்சாவூரையும் உறையூரையும் தீ வச்சு எரிச்சான். 2வதா சோழர்கள் முடிசூட்டிக்கிட்ட அதே மண்டபத்துல தனக்கு முடிசூட்டிக்கிட்டான். கடைசியா தோத்து போன சோழ மன்னனை தன் காலில் விழ வச்சு அவனுக்கு அவனோட நாட்டையே திரும்ப கொடுத்து தன்னை ஒரு பேரரசனா ஏத்துக்க வச்சான். இது ஒரு முழுமையான பழிவாங்கல். இந்த பழிவாங்கலுக்கு பிறகு பாண்டியர்களோட அதிகாரம் விண்ணை தொட்டுச்சு. அதுதான் பாண்டிய பேரரசோட பொற்காலத்தோட ஆரம்பம். சடையவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்துல பாண்டிய பேரரசு எவ்வளவு பெருசா இருந்தது தெரியுமா? சோழநாடு, சேரநாடு, இலங்கை, கொங்கு நாடு, தொண்டை நாடுன்னு தென்னிந்தியா முழுசும் அவங்க கைக்கு வந்துச்சு. ஏன், இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கிற நெல்லூர் வரைக்கும் அவங்க கொடி பறந்துச்சு. அதனாலதான் அவங்கள எம்மண்டலமும் குண்டுருளியன்னு பெருமையா சொன்னாங்க. பாண்டியர்களோட புகழ் நம்ம ஊரோட நிக்கல. உலக பயணியான மார்க்கோ போலோ குலசேகர பாண்டியன் காலத்துல மதுரைக்கு வந்திருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் பார்த்ததுலயே உலகத்திலேயே ரொம்ப பணக்கார பிரம்மாண்டமான இடம் இதுதான்னு ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காரு. இப்படி புகழோட உச்சத்துல இருந்த பாண்டிய பேரரசு யாருமே எதிர்பார்க்காத விதமா சடார்னு சரிஞ்சது. இவ்ளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பேரரச எது வீழ்த்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வெளியிருந்து வந்த எதிரியா இல்ல வேற ஏதாவது காரணமா? காரணம் வெளியிலிருந்து வரல, உள்ளிருந்து தான் வந்துச்சு. அண்ணன் தம்பி சண்டை. குலசேகர பாண்டியனோட மகன்களுக்குள்ள நடந்த பாரிசிறுமி போர் பேரரசியே காவு வாங்கிடுச்சு. அதுதான் எதிரிகளுக்கு கதவை திறந்து விட்டது.
இந்த அண்ணன் தம்பி சண்டைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு டெல்லி சுல்தானோட படைத்தளபதி மாலிக் கஃபூர் உள்ள புகுந்தான். அவன் பாண்டிய நாட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன தங்கம், வைரம், வைடூரியத்தோட மதிப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 5500 கிலோ. இது பேரரசோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் உறிஞ்சு எடுத்துருச்சு. பேரரசு விழுந்துருச்சு. சரி, ஆனா பாண்டிய வம்சம் அழியல. ஏன்னா அவங்க கதையோட முக்கியமான பகுதி அவங்க வீழ்ச்சி இல்ல, அவங்க மீண்டெழுந்தது தான். மதுரையை இழந்ததுக்கு அப்புறமும் பாண்டியர்கள் துவண்டு போகல. தெற்கு பக்கம் போய் தென்காசியில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இந்த விடாமுயற்சி உண்மையிலே ஆச்சரியமானது. தென்காசியை தலைநகரமா வச்சு இன்னும் 400 வருஷங்களுக்கு மேல ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்டமான தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினதும் இவங்க தான். ஒரு பேரரசா இல்லைன்னாலும் தமிழ் மரபையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து பாதுகாத்து வந்தாங்க. சரி, பேரரசுகள் தோன்றும் மறையும், அது இயல்புதான். ஆனா ஒரு வம்சம் பலமுறை அடிபட்டு விழுந்தும் திரும்ப திரும்ப எழுந்து 2000 வருஷம் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட அந்த மீண்டு வரும் திறமை தான். ஒருவேளை பாண்டியர்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுவா தான் இருக்கும்.